இன்றைய பயணத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் 2 பிசினஸ் மெத்தட். அந்த டைப் 2 பிசினஸ் மெத்தட்னா என்ன அப்படிங்கிறத வாங்க உள்ள போய் பார்ப்போம். மதுரை நெல்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய ஆடு மற்றும் கோழி இறைச்சி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம். சண்டே ஹாலிடே, அதுவுமா மக்கள் கூட்டத்தை அதிகமா பார்க்க முடிஞ்சது. வியாபாரிகள் அவங்களோட வியாபாரத்தை மிகவும் அமைதியான முறையில வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குனா இங்க அவங்களோட வாடிக்கையாளர்கள் அவங்களாகவே அவங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்க மிகுதியா விற்கக்கூடியது ஆடு மற்றும் கோழி. அதனால வியாபாரிகளுக்கு அதிகமா பேசுறதுக்கு வாய்ப்புகள் பெரிதா இல்ல. இந்த மார்க்கெட்ல எல்லா வியாபாரிகளும் அவங்களோட பிரைஸ வாடிக்கையாளர்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது என்னோட லைஃப்ல எனக்கு கிடைச்ச பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதுக்காகத்தான் இந்த சின்ன முயற்சி. அதாவது வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிசினஸ் மெத்தட்ஸ். டைப் 1 நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மீன் மார்க்கெட்ல நடக்கக்கூடியது, அதாவது அங்கே உள்ள வியாபாரிகள் எப்படி அவங்களோட வியாபாரத்தை பண்றாங்க அப்படிங்கிறதையும். டைப் 2 சைலண்ட் மெத்தட், அதாவது இப்ப நம்ம பார்க்கக்கூடியது. டைப் 3 என்ன மெத்தடா இருக்கும்னு உங்களோட சஜஷனை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பிசினஸ் டிப்ஸ் மற்றும் பிசினஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய பேஜை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்க வரக்கூடிய இவங்களோட வாடிக்கையாளர்கள்ட்ட இவங்களோட வியாபாரத்தை பற்றியும் மற்றும் இவங்களோட அணுகுமுறை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க சொன்ன ஒரு பதிலும் என்னை பெரிய ஆச்சரியம் அடைய வச்சுச்சு. அது என்ன அப்படிங்கிறத நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நெல்பேட்டை பல காலத்துல இருந்து பேர் போன இடம். இங்கே மக்கள் நிறைய கூடுறாங்க. இங்க மீன் மார்க்கெட் இருக்கு. ஆடு மாடு கோழி எல்லாமே வாங்கிக்கலாம். பொருள்கள் நம்ம பார்த்து பிடிச்சதை பார்த்து வேணுங்கிற வெரைட்டிஸ் பார்த்து வாங்கிக்கலாம். நல்ல விதமாவே இருக்கு. எல்லாம் ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனாலதான் வர்றோம். அங்கிருந்து நல்லா பேச்சுவார்த்தை நல்லா இருக்கு. அதனாலதான் அங்கிருந்து இங்க வந்துருக்கோம். எவ்வளவு டிஸ்டன்ஸ் ப்ரோ? உங்களுக்கு ஒரு 15 கிலோமீட்டர். 15 கிலோமீட்டர் நீங்க இதுக்காண்டி வர்றீங்க. ஆமா, நல்லாவும் பழகுறாங்க, ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கு. ஆமா ஆமா, எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் ப்ரோ. நீங்க A to Z நீங்க வந்தீங்கனாலே எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் கிடைக்கும். எல்லாருமே எங்க மாமா தான் ப்ரோ. நீங்க வந்து பழகினா கூட மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா பழகுவாங்க. இப்ப நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பிராண்டா இருக்கக்கூடியவங்க எப்படி வியாபாரம் பண்றாங்கன்னு தான். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவங்களோட பில்டிங் செக்ஷன் அமைச்சிருந்தாங்க. ஆட்டிறைச்சிக்கு ஒரு செக்ஷன். இவங்களும் இவங்க விற்கக்கூடிய பொருட்களை பத்தி மிகவும் அழகான முறையில வாடிக்கையாளர்கள் புரிஞ்சுக்கிறது மாதிரி பில்டிங் செக்ஷனுக்கு மேல இவங்க விற்கக்கூடிய பொருளோட நேம் மற்றும் பிரைஸை வால்ல அழகா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் அவங்களுக்கு தேவையானதை பில்லிங் பண்ணிட்டு அமைதியான முறையில லைன்ல பில்லோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஆடு மற்றும் கோழி இறைச்சிகளை நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில உபயோகப்படுத்துறோம்னா, நம்ம வீட்டுகள்ல பிள்ளைக்கு பேர் வைக்கிற நிகழ்ச்சியில ஆரம்பிச்சு கல்யாணம், காது குத்து, பர்த்டே பார்ட்டி, இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நம்ம உபயோகப்படுத்துறோம். கோழி இறைச்சிக்குன்னு ஒரு பில்டிங் செக்ஷன் தனியா அமைச்சிருந்தாங்க. 7 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றும் நம்மளுடைய ஊர்களில் அமைந்திருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்ல 80% இறைச்சிகள் ஆன ஃபுட்டு தான் மெஜாரிட்டியில இருக்குது. இறைச்சி அப்படிங்கிற இந்த 4 எழுத்துல இவ்வளவு பார்ட்ஸ் ஒளிஞ்சிருக்குது அப்படிங்கிறத இந்த நெல்பேட்டை மார்க்கெட்ல தான் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. வாங்க இங்க இவங்களோட கஸ்டமர்ஸ் இவங்களோட வியாபாரத்தை பற்றியும் இவங்களோட அணுகுமுறையை பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். எடையும் நல்லா இருக்கும், பொருளும் நல்லா இருக்கும், எல்லாமே அருமையா இருக்கும் சார். இவங்களுடைய பழக்கம் எல்லாமே ரொம்ப ஜென்டிலா இருக்குங்க சார். எப்பவுமே எதுக்கும் கோவப்பட மாட்டாங்க. கேஷ்ல இருந்தாலும் சரி, ஓனரா இருந்தாலும் சரி, கவுண்டர்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்களா இருந்தாலும் சரி, வெரி பொலைட். என் பேர் சக்திவேல், வழக்கறிஞரா இருக்கேன். இந்த கடை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமா தெரியும். தரமா இருக்கும், இடம் கரெக்டா இருக்கும், நல்ல பழகுற கரெக்டான முறையில சார். அதெல்லாம் நல்லபடியா இருக்கு. நல்லபடியா கறி கொடுக்குறாங்க, சிறந்த முறையில கறி கொடுக்குறாங்க, நல்லபடியா கரெக்டா இடம் போட்டு கொடுக்குறாங்க, கேட்கிறத கொடுக்குறாங்க, நல்லபடியா போயிட்டு இருக்கீங்க. இந்த பயணத்துல என்னால என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, ஆடு கோழி இவைகளை முழுமையாகவும் மற்றும் பார்ட்ஸாகவும் விற்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்மளோட ஷாப் சின்னதா வச்சிருக்கோம், பெரியதா வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மேட்டர் இல்லை. வாடிக்கையாளர்கள்ட்ட அன்பான முறையில பேசி பழகுறதும் அவங்களுக்கு தேவைப்படுற சர்வீஸை கொடுக்கறதும் தான். இறைவன் நாடினால் ஒரு நாள் நம்மனாலையும் சிகரத்தை தொடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி.